ஒரு காக்காவும் மயிலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அந்த காக்கா அந்த மயிலுக்காக என்ன வேணும்னாலும் செய்யும். அந்த மயிலும் பசின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த காக்காவும் உடனே ஓடி போய் ஏதாவது ஒரு பழத்தை பறிச்சு எடுத்துட்டு வந்து அந்த மயிலுக்கு கொடுக்கும். ஒரு நாள் அந்த மயில் காக்காவை விட்டுட்டு புறா கூட வெளியே போகுது. இத பார்த்த அந்த காக்கா கேக்குது, எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு போற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த மயிலும், நீ ரொம்ப கருப்பா அழகில்லாம இருக்கிற, நான் உன்னை வெளியே கூட்டிக்கிட்டு போனா நீ என்ன காக்கா கூட எல்லாம் பழகிட்டு இருக்கிற அப்படின்னு என்னதான் எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அதனாலதான் இந்த அழகான புறாவை நான் என் கூட கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த காக்காவும் ரொம்ப மனசுடைஞ்சு போய் ரொம்ப சோகமா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு. அந்த மயிலும் புறாவும் வெளியே போகும் பொழுது அப்ப வேடன் விரிச்ச வலைக்குள்ள மயில் மட்டும் மாட்டிக்குது. அப்ப அந்த மயில் புறா கிட்ட என்ன காப்பாத்துன்னு கெஞ்சி கேக்குது. அதுக்கு அந்த புறாவும், என்ன உன்ன நான் காப்பாத்தணுமா, நானும் உன் கூட சேர்ந்து அந்த வலைக்குள்ள மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா, முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலை விட்டுட்டு அந்த புறா பறந்து போயிடுது. அப்ப அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மயில் யோசிக்குது, இதுவே இந்த இடத்துல என் நண்பன் காக்கா இருந்திருந்தானா இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிருப்பானா அப்படின்னு அந்த காக்காவை நினைச்சு அழுதுட்டு இருக்கு. நண்பா, இப்ப இந்த மயில் மாதிரி தான் நம்மள நிறைய பேர் அழகுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல மனசுள்ளவங்களை தொலைச்சிட்டு போய் நிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ அழகு முக்கியமோ இல்லையோ, நல்ல மனசுள்ளவங்க கண்டிப்பா முக்கியன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.